உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மனோ, உன்னோட ஆசைக்கு நீ மட்டும் தான் துணையா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தல்ல? நீ மட்டும் இல்ல, நானும் இருக்கேன்னு அந்த கடவுள் சொல்லாம சொல்லிருக்காரு. அவர் மூலமா தான் அந்த ஜோசியர் வந்து எழிலுக்கு இன்னொரு கல்யாண யோகம் இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. என்னதான் ஜோசியர் சொல்லிட்டு போனாலும் எழில் விருப்பம் இல்லாத மாதிரி தானே பேசிட்டு போனாரு. நீ புரியாம பேசிட்டு இருக்க. இது நாள் வரைக்கும் நான் மட்டும்தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப அவர் ஜாதகத்துல இருக்கிற கட்டமே சொல்லுது. இப்போ எழிலோட அம்மாவும் கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் டைம் எல்லாரும் முன்னாடி, அதுவும் 4 பிள்ளைங்களுக்கு அப்பா ஆன பிறகு சடனா இப்படி இன்னொரு கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியும்? ஆனா எழில் மனசுல ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆயிருக்கும். எழில் எங்கன்னு பார்த்து இப்பவே நானும் கொஞ்சம் கொஞ்சமா கல்யாண விஷயத்த அவர் மனசுல விதைக்க போறேன். அவரை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ போறேன். எப்படி வரட்டா? ஐ அம் so happy to see you uncle. ஆனா நீங்க இங்க வரீங்கன்னு மனோகரி எதுவும் சொல்லலையே. நான் வர்றது மனோகரிக்கே தெரியாது. சார், அப்படியா? எடுத்துக்கோங்க. ஃபோன் பண்ணிட்டு வரேன்னு சொன்னா என்ன ஏதுன்னு கேட்டு போன்லயே பேசி விஷயத்தை தெரிஞ்சுக்குவா. அதான் சர்ப்ரைஸா நேர்லயே சொல்லலாம்னு வந்துட்டேன். ஓ, அப்போ ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. am I right? எல்லாம் நல்ல விஷயம்தான். மனோகரி வரட்டும், முதல்ல அவகிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே. அதோ மனோகரி வந்துட்டாளே. அப்பா, எப்பப்பா வந்தீங்க? இப்பதான் வந்தேம்மா, கொஞ்ச நேரம் தான் ஆகுது. என்னப்பா ஒண்ணுமே சொல்லாம வந்திருக்கீங்க? நாங்களும் அதைத்தாம்மா கேட்டோம். அத உங்ககிட்ட தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டாரு. அப்படி என்னப்பா சர்ப்ரைஸ்? அது வந்து பொண்ணை பெத்த எல்லா அப்பாக்களுக்கும் இருக்கிற கடமை தான். இருந்தாலும் எனக்கு என் பொண்ணு ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா? அதான் அவளுக்கு ஏத்த மாதிரி ஒரு வரன் வந்தது, பார்த்து வச்சிருக்கேன். அப்பா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. என்ன மனோ, இது கூடவா புரியல? உங்க அப்பா உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்திருக்காரு. நான் சொல்றது சரிதானங்க? ஆமாம்மா, மனோகரிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா இவளுக்கு ஏத்த மாதிரி பார்த்துட்டு வந்திருக்கேன். எனக்கு இப்ப எதுக்குப்பா கல்யாணம்? என்னம்மா இப்படி சொல்லிட்ட? மாப்பிள்ளை எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சா நீ இப்படிலாம் கேட்கவே மாட்ட. மாப்பிள்ளை யூஎஸ்ல இருக்காருமா. அங்க பெரிய கம்பெனில பெரிய போஸ்டிங்ல இருக்காரு. என் நண்பர் மூலமா இந்த வாரம் அமைஞ்சுது. விசாரிச்சு பார்த்தா நம்ம தூரத்து உறவு முறையில வருதுமா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு யூஎஸ்ல செட்டில் ஆகி சந்தோஷமா இரு. இல்லப்பா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் பண்ற ஆசையும் இல்ல. மனோ, என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? இந்த கல்யாணம் மட்டும் நடந்தா நம்ம அந்தஸ்தே வேறம்மா. நீ நினைச்சதை விட சந்தோஷமா இருக்கலாம். இல்லப்பா, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா இந்த கல்யாணம் வேணாம். என்ன சொல்ல வர? உனக்கு வெளிநாட்டுக்கு போறது பிடிக்கலையா? உங்க அப்பா சொல்றத பார்த்தா நல்ல இடமா தானே தெரியுது. இல்ல ஆண்டி, எனக்கு எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா கல்யாணம் இப்போதைக்கு வேணாம். என்னம்மா, எல்லா அப்பா மாதிரியும் எனக்கும் உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்க ஆசை இருக்காதம்மா. ஒரு அப்பாவா அதுதான் என் கடமை. நீ என்னம்மா கல்யாணமே வேண்டான்னு சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியலம்மா. உங்க நிலைமை எனக்கு புரியுதுதான். ஆனா இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேண்டாம். ஏமா நீ வேண்டாம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன காரணம்னு சொல்ல மாட்டேங்கிறியே? அது தெரிஞ்சா அதை பத்தி ஏதாவது யோசிக்கலாம் இல்லம்மா? இல்ல ஆண்டி, எனக்கு எந்த காரணமும் சொல்ல தெரியல. என்னோட விஷயத்துல தலையிடாத. இதுதான் உனக்கு கடைசி. அப்புறம் நான் யாருன்னு காட்ட வேண்டியதா இருக்கும் உனக்கு. நீங்க யாருன்னு பாக்குறதுக்கு நானும் வெயிட் பண்றேன் மேடம்.
ச்சே. என்கிட்டயே திமிரா பேசுறியா? எல்லாம் எழில் கொடுக்குற இடம். இருடி, உன் ஆசைய நிறைவேற்ற. அம்மா, செல்வி, செம்ம கோவத்துல இருக்க, தயவு செஞ்சு போயிடு. என்ன கோச்சுக்கிட்டு என்னம்மா பிரயோஜனம்? அந்த சுடரு உங்க கல்யாணம் எப்ப நடக்கும், யார் கூட நடக்கும்னு அறிவுரை சொல்லும் போது அப்படியே மூக்கு உடைக்கிற மாதிரி ஏதாவது அப்பவே அவளை சொல்லியிருந்தீங்கன்னா இப்படி என்கிட்ட கோபப்பட வேண்டியது இல்லம்மா. சுடரு, என் அப்பா, எழில், ஆன்ட்டி அத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுதா அவ இஷ்டத்துக்கு பேசிட்டு போனா. ம், அப்ப யாரும் இல்லாம இருந்திருந்தா வாய் திறந்திருப்பாளா? ம். அந்த சுடரோ எழிலோ அப்பாவோ என்னோட முடிவை மாத்த முடியாது. நான் எழில தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அதுக்கு குறுக்க யார் வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஓ, அம்மா, என்னம்மா நீங்க இவ்வளவு நேரம் பேசினது கேட்டிருக்குமா? பால் விளையாடிட்டு இருந்தோம், தெரியாம ரூம்குள்ள வந்துருச்சு. அறிவில்லை உனக்கு? வீட்டுக்குள்ளதான் பால் விளையாடுவாங்களா? அப்படியே பால் வந்தாலும் கதவை தட்டிட்டு உள்ள வரணும்னு தெரியாதா உனக்கு? என்ன மேனஸ் இது? என்ன பேசுறோன்னு ஒட்டு கேட்டியா? ஐயோ இல்ல ஆண்டி, நான் எதுவுமே கேட்கல. ஒன்னு சொல்லி பிரயோஜனம் இல்ல. உன்னெல்லாம் ஒருத்தி பாத்துக்கிறா பாரு, அவளை சொல்லணும். அவ ஒழுங்கா இருந்தா நீங்களும் ஒழுங்கா தானே இருப்பீங்க. அவளை மாதிரி தானே நீயும் இருப்ப. மூஞ்ச பாரு. என்ன ஆண்டி, என்னாச்சு? காவியாவை ஏன் திட்டிட்டு இருக்கீங்க? ரூம்குள்ள பால் அடிச்சா திட்ட மாட்டாங்களா? பால் விழுந்ததால இங்க ஒண்ணுமே ஆகலையா ஆண்டி? பால் எடுத்துட்டு போக சொன்னா போக போறா. அதுக்கு எதுக்கு இவ்ளோ சத்தம் போடுறீங்க? இவ்ளோ சத்தம் போட்டா பயப்படுவான்னு தெரியாதா உங்களுக்கு? ஏய் அபி, என்ன எதிர்த்து பேசுற? நீ எனக்கு எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுக்கறியா? அப்படியெல்லாம் இல்ல. இவ பயந்தானா நார்மல் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஒரு சின்ன விஷயத்துக்கு நீங்க இவ்வளவு கோவப்படுறது தேவையில்லைன்னு தான் சொல்றேன். என்ன அபி, ஆன்ட்டி கிட்ட இப்படிதான் பேசுவியா? நீங்க காவியா கிட்ட இப்படி பேச வேண்டாம்னு சொல்லிருக்க வேண்டியது தானே? அபி, என்னாச்சு? காவியா, எதுக்கு அழுற? என்னாச்சு? காவியா, ஏன் அழுகுற? மனோகரி ஆண்டி திட்டிட்டாங்க. என்ன ஆண்டி, இவள எதுக்கு திட்டினீங்க? இவளே பாவம், எல்லாத்துக்கும் பயப்படுவா. இவள போய் நீங்க அப்படி என்ன திட்டிட்டேன்னு எல்லாரும் ஓவரா பண்றீங்க? எடுத்ததுக்கெல்லாம் சினிங்கிட்டே இருப்பா. அவளை எதுவும் சொல்லக்கூடாதா? எழில கூப்பிட்டு தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்கன்னு சொல்ல போறேன். செல்வி, எழில கூப்பிடு. கூப்பிடுங்க. நாங்க என்ன தப்பு பண்ணோம்? பாத்தீங்களா மேடம், இந்த வயசுலயே 4 பேரும் சேர்ந்து கொடி பிடிக்குதுங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.